பெரிய பெரிய பணக்காரங்க படிக்கிற ஸ்கூல்லாம் இருக்கும்ல, அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுங்களா? ஃபீஸ் நிறைய வாங்குவாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல நீங்க வந்து கேட்டீங்கன்னா அவங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, நீட்டா நான் நீட்டா. ஆப்பிள் மரத்துக்கிட்ட உட்கார்ந்து இருந்தாரு இல்லையா? நீட் ஸ்கூலுக்கே போல, சாதாரண ஸ்கூல்லயே இந்த கதை தெரியுது. இதுதான் நம்ம கற்பித்தல் முறை. இதெல்லாம் தப்பு தான். ஏன்னா நியூட்டன் அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கு என்ன வயசு இருக்கும்? இல்ல சார், 2-2.5 வயசு வரல இருக்கிற ஒருத்தன் தான் ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள் விழுது அதிசயமா பார்த்து கேள்விலாம் கேட்பான். நியூட்டன் அந்த கேள்வியை கேட்கவே இல்லை. நியூட்டன் என்ன கேள்வி கேட்டார்னா, அப்படி பார்த்தா ஆப்பிள் விழுது, அப்படியே கொஞ்சம் மேல பார்த்தா நிலா இருக்கு. அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? ஆப்பிள் விழுது, ஆனா எது விழல, அவ்வளவுதான். பாருங்க, அந்த கதையே ஒரு சாதாரண கதை, அதுவே நமக்கு தப்பு தப்பா சொல்றாங்கல்ல. யாராவது ஒரு பையன் எழுந்து, சார் நியூட்டனுக்கு 2.5 வயசு இருக்குமா சார், அவ்வளவு சின்ன வயசுல ஒருத்தன் தான் கேட்க முடியும் சார், அதுக்கு மேல வயசானா கண்டிப்பா கேட்க மாட்டான் சார், நானே கேட்க மாட்டேன் சார், மாம்பழம் விழும்போது நான் எடுத்து சாப்பிட்டேன் தவிர கேட்கவே இல்லை சார். நான் ஒரு பிசிக்ஸ் டீச்சர், என் பையனை பிசிக்ஸுக்கு தயார்படுத்துறது தான் என் வேலையை தவிர நீட் எக்ஸாம் தயார்படுத்துறது என் வேலை கிடையாது. நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். மிகப்பெரிய ஆய்வு நிறுவனத்தில் நாங்கள்லாம் அந்த மாதிரி ஆய்வு நிறுவனத்தை கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. நான் கனவுல கூட ஐஜிஆரில் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நான் நினச்சே பார்க்க மாட்டேன். எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆய்வு நிறுவனத்தில் வேலை செஞ்சுருக்கிறவர் கடைசியில் ஒரு சில நிமிடங்கள் கலங்கினார், மனசு கஷ்டப்பட்டிருக்காரு. நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒருவேளை எங்க அப்பாவுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிருந்தா அவரும் இந்த மாதிரி தான் கலங்கியிருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி எங்க அப்பாவுக்கு அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாலேஜ் இல்லை. அவர் அதுக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடி இறந்துட்டாரு, அவர் படிக்கல. நான் ஏன் இதை சொல்றேன்னா, சென்னையில் துப்புரவு பணி செய்யக்கூடிய சமூகத்தில் பிறந்தவன் நான். என்னுடைய கனவு என்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு கவர்மெண்ட்ல கார்பரேஷனில் ஒரு துப்புரவு பணியாளராக நான் வேலை செஞ்சிருவேன்னு எங்கள் அப்பா ரொம்ப ஆசையோடு இருந்தார். அதனால் எங்கள் அப்பா சொல்லுவார், நாங்கள்லாம் நைட்டில் வேலைக்கு போனோம், வேலைக்கு போயிட்டு அங்கே சாப்பாடு வரும், அந்த சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட்ணும். அப்புறம் சைக்கிள்லாம் இருக்காது, ரொம்ப தூரத்தில் வேலை செஞ்சு அந்த சாப்பாடுக்கு கேனையும் கூட எடுத்து வரும். நானும் எங்கள் அப்பா தான் போவோம். அப்போ நான் 12th படிச்சுட்ருக்கேன், சயின்ஸ் குரூப் படிச்சுட்ருக்கேன். அப்போ எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லுவார், ரவி இந்த ஹோட்டல் உனக்குடா, அந்த வருஷத்தில் அவங்க மணிக்கு தம்பி கொடுத்துறேன் அப்படி சொல்லுவார். அதாவது எங்கள் அப்பாவுடைய லட்சியம் அதுதான், கனவு. அதாவது அந்த ஹோட்டல் உனக்குடாண்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 12th படிக்கிறேன், எப்படியாவது டெவலப் ஆகி சயின்ஸ் டீச்சர் ஆகிடுவான் அப்படிலாம் எங்கள் அப்பா நினைக்கல. படிக்கிறான், வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. எங்கள் அம்மா வந்து எல்லாரும் அம்மாவும் திட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்கள் அம்மாவும் திட்டுவாங்க. பிஏ பிகாம் படித்தவங்க கூட வீட்டில் வேலை செய்கிறான், இவன் உண்டு வேலை செய்ய மாட்டான் எல்லா அம்மாவும் சொல்லுவாங்கல்ல. உங்களை திட்டுவாங்களா உங்கள் அம்மாலாம்? அம்மானா திட்டுறது தானே. எங்கள் அம்மா என்ன திட்டுவாங்க. ஆனால் அப்போ நான் எம்பிஎல் படிச்சுட்டு இருக்கேன். அது எம்பிஎல் படிச்சுட்டு இருக்கேன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து பிஏ பிகாமை விட எம்பிஎல்ன்றது பெரிய படிப்புன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஒருவேளை எங்கள் அம்மாவுக்கு இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நீட் இஷ்யூ, கோச்சிங் சென்டரு, 1 லட்சம் ரூபாய் ஃபீஸு இதெல்லாம் தெரிஞ்சால் எங்கள் அம்மாவும் அழுவாங்க. ஸோ அவர் வந்து ஏன் ஃபீல் பண்ணார்னா, பல இடங்களில் போய் குழந்தைங்களுக்கு, சென்னையில் அம்மா பார்க்குன்னு இருக்குது சைதாப்பேட்டில், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து கார்பரேஷன் ஸ்கூல் பசங்களோட உட்காந்து கீழே உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. சில நேரத்தில் கரண்ட் இருக்காது, கேன்ல வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரி, அந்த நாள தான் அவர் ஃபீல் பண்றாரு தவிர மற்றவங்களால இதெல்லாம் இந்த உணர்வெல்லாம் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க அவரை எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்கு எங்க அம்மா புரிஞ்சிருந்தா, எங்க அப்பா புரிஞ்சிருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்களோ அதுதான் வெங்கடேசன் பண்ணியிருக்காரு. அதனால வெங்கடேசன் சார் கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம ஏதாவது செய்வோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற பொதுப்பள்ளிக்கான மாநில மேடைக்கு என்னுடைய நன்றி. பிரின்ஸ் கஜேந்திர பாபு, வாய்ப்பு கொடுத்த பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களுக்கும் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா, மிகப்பெரிய கல்வி செயல்பாட்டாளர்கள், மருத்துவ செயல்பாட்டாளர்கள், அறிவியல் செயல்பாட்டாளர்கள் இருக்கிற இடத்துல ஒரு அறிவியல் ஆசிரியர் என்ற ஒரு காரணத்துக்காகவே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அதனால நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலா பேச போறதில்ல, ரொம்ப கேஷுவலா இந்த விஷயத்தை நான் ஒரு டீச்சரா நான் எப்படி பார்க்குறேன். நான் நிறைய பேர்கிட்ட அதை பற்றி பேசும்போது நான் சொன்னதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் நான் ஒரு டீச்சரா இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படிதான் சொன்னேன். நாங்கள் கேட்கறது என்னது, ஒரு டீச்சரா இந்த கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டில் இந்த வருஷம் 2024
எக்ஸாம் எழுதுனாங்க, 12th எக்ஸாம் எழுதுனவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேர் எழுதியிருப்பாங்க. 7.5 லட்சம் வச்சுங்க, நம்பர் அவ்வளோ முக்கியம் கிடையாது. 7.5 லட்சம் பேர் எழுதியிருப்பாங்க. இந்த 7.5 லட்சம் பேர்ல ஒரு 4 லட்சம் 4.5 லட்சம் பேர் வந்து சயின்ஸ் குரூப் படிச்சிருப்பாங்க. சயின்ஸ் குரூப்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி பயாலஜி, இந்த மாதிரி குரூப் படிச்சிருப்பாங்க. ஒரு 4.5 லட்சம் பேர் 94.5% பாஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு போன வருஷத்தை விட இந்த வருஷம் பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டா, இந்தியாவிலேயே உயர்கல்வி போறவங்க எங்க அதிகமா இருக்காங்க? தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 50% மேல நம்ம வந்து உயர்கல்விக்கு போறோம். இப்போ நான் சயின்ஸ் டீச்சர்ன்றதுனால நான் சயின்ஸ் குரூப்ல இருந்து எடுத்துக்கிறேன். சயின்ஸ் குரூப்ல பாஸ் பண்ண ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஸ்டூடெண்டோ, அவங்க அம்மா அப்பா ஓரளவுக்கு சென்னை தமிழ்நாடு மாதிரி, அவங்களுடைய கனவு என்னவா இருக்கும்? சயின்ஸ் படிச்சு பாஸ் பண்ணிட்டான், அடுத்து என்ன? சயின்ஸ்ல சயின்ஸ் குரூப்ல படிக்கிறதுக்கு எது முதல்ல இருக்கும்? டாக்டர் இல்லைங்களா? அது வந்து டாக்டர் ஆனா நிறைய சம்பாதிக்கணும்ன்றதுக்கெல்லாம் கிடையாது. டாக்டர் என்பது இந்த சமூகத்தினுடைய மிக மிக உயர்ந்த ஒரு இது. நானும் சின்ன வயசுல டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம டாக்டரை எப்படி பார்க்குறோம்னா அது அவ்வளோ பெரிய ப்ரொஃபஷன். அப்போ நம்ம குழந்தைங்களும் நாமளும் கண்டிப்பாக என்ன ஆகணும்னு ஆசைப்படுறோம்? மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படுறோம். அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு ஆசைப்படுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு இல்லையா? ரெண்டாவது நம்ம ஆசைப்படுறது என்ன? இன்ஜினியரிங் ஆகிறது. மூணாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இந்த மாதிரி குரூப்லாம், சயின்ஸ் குரூப்லாம் படிக்கிறோம். நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்ம வந்து இவ்வளோ பேர் இருக்கிற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 2500 பள்ளிக்கூடங்கள் சென்னை தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 2500 பள்ளிக்கூடங்கள்ல இந்த இந்த நம்ம சொல்லக்கூடிய ஒரு 4.5 லட்சம் பேர் படிச்சுட்டு வராங்க. இந்த நீட் எக்ஸாம் நடந்தது இல்லையா? இப்போ இந்த நீட் எக்ஸாம்ல தமிழ்நாட்டில இருந்து மட்டும் எழுதுனவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர், 1 லட்சம், கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. எத்தனை பேர் நீங்க புரிஞ்சுக்கணும்? 4.5 லட்சம் பேர்ல எத்தனை பேர்? 1 லட்சம் பேர் எழுதுறாங்க. 25%. 5 லட்சம் பேர்ல 1 லட்சம் பேர் எழுதுறாங்க. 5ல் ஒரு பையன் எழுதுறான். ஓகே, இது நான் இந்த தகவல் எதுக்காக நான் சொல்றேன்றது நீங்க பின்னாடி எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ண புரிஞ்சிடும். அமலோற்பநாதன் சார் பேசினார் இல்லைங்களா? அவர் பேசும்போது ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று உங்ககிட்ட காட்டினாங்க. அந்த ஆய்வு கட்டுரை படி அவர் என்ன சொல்றாருன்னா, நீட் எழுதுறவங்கல்ல 10ல் 7 பேர் ரிப்பீட்டர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே எழுதுனவங்க. இப்போ 1 லட்சம் பேர் இந்த வாட்டி எழுதுனதா நம்ம வச்சுக்கிட்டோம்னா, நம்மளுடைய கணக்குக்காக ஒரு 50,000 பேர் என்ன பண்ணிடுவோம் எடுத்துட்டீங்கன்னா, இந்த வருஷம் 12th முடிச்சு நீட் எழுதின பசங்க எவ்வளவு பேரு? 50,000 பேர். டீச்சரை கூப்பிட்டு வந்தாவே இதான் பிரச்சனை, புரியுதுங்களா? 50. அப்ப எவ்வளவு பேர் எழுதுனாங்க? 5 லட்சம் பேர் எழுதுற ஒரு சயின்ஸ் குரூப்ல இருந்து எவ்வளவு பேர் போறாங்க? 50,000 பேர் வந்து நீட்டுக்கு படிக்க போறதா நம்ம கணக்கு பண்ணுவோம். ஆனா அந்த 50,000 பேரை பத்தி நம்ம ஏன் பேசணும் இல்லையா? 50,000 பேர் தானேங்க. 5 லட்சம் பேர்ல 50,000 பேர் இருக்காங்க. அந்த 50,000 பேருக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 50,000 பேரை எக்ஸாம் எழுத வைக்கிறதுக்காக இந்த 5 லட்சம் பேர் எவ்வளவு கொடுமை அனுபவிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் கேள்வி. இப்ப நீங்க எந்த ஸ்கூலுக்கு போனாலும் 10th முடிச்ச உடனே உங்க பசங்களை யாராவது கூட்டு போயிட்டு, சார் என் பையனை நான் 11th சேர்த்துக்கணும், சயின்ஸ் குரூப்ல சேர்க்கணும் சார் அப்படின்னு சொன்ன உடனே, சென்னையில இருக்க தமிழ்நாட்டில் 2500 ஸ்கூல் சொன்னா இல்லையா? அதுல 1000 ஸ்கூல் வந்து பெரிய பெரிய பணக்காரங்க படிக்கிற ஸ்கூல்லாம் இருக்கும்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியுங்களா? ஃபீஸ் நிறைய வாங்குவாங்க, அவ்வளவுதான். என்னது ஃபீஸ் நிறைய வாங்கினா அது என்னது? அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கூல்ல நான் வேலை செஞ்சேன். அதுக்காக சொல்றேன். 2 லட்சம் ரூபாய் நீங்க போயினோடனே அந்த ஸ்கூல்ல போய் கேட்டோன்னே, என்ன சார் எவ்வளவு ஃபீஸுங்க? 2 லட்சம் ரூபாய்ப்பா சார், எங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு சார் ஸ்கூல். அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல நீங்க வந்து கேட்டீங்கன்னா அவங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, நீட்டா நான் நீட்டா? என்னது என்ன குரூப் கேட்பாங்க? ஓ நாம சார் நீட்டா? ஓ நீட்டுக்கு ஏதாவது ஸ்பெஷலா சொல்லி தருவீங்களா சார்? பாருங்க, அது ஸ்பெஷலா சொல்லி தருது, ஸ்பெஷல் சாடாவா சொல்லி தரதுலாம் எங்க கிட்ட கிடையாது. எங்க கிட்ட ஒரு கம்பெனி இருக்கு, புரியுங்களா? சொல்றது பேர் கம்பெனி பேர்லாம் சொல்லக்கூடாது இல்லைங்களா? அதனால சொல்லல, புரியுங்களா? ரவிக்குமார் அண்ட் கோ ஏதாவது கம்பெனி வச்சுங்களேன். அந்த கம்பெனி வந்து ஸ்கூலை வந்து அப்ரோச் பண்ணும். பாருங்க, நீங்க ஸ்கூல் வச்சிருக்கீங்கல்ல, அவனை பொறுத்தவரை இது பில்டிங் தானே, ஸ்கூல்ன்றதெல்லாம் உங்களுக்கு தானேங்க. அவனை பொறுத்தவரை என்னது, நீங்க பில்டிங் வச்சிருக்கிறதுனால இந்த பில்டிங் எல்லாம் சும்மா தானே வச்சிருக்கீங்க. அந்த பில்டிங்ல பாதி பில்டிங் எனக்கு கொடுங்க, நான் அட்மிஷன் போட்டுக்கிறேன். என் பேர் சொன்னா அட்மிஷனுக்கு பசங்க வருவாங்க. என்னது ரவிக்குமார் அண்ட் கோ சொன்னா இல்லைங்களா? அந்த ரவிக்குமார் அண்ட் கோ சொன்னா, சார் நீங்க தான் ரவிக்குமார் அண்ட் கோ ஸ்கூல்ல இருக்காங்க, போர்டு போட்டுருவாங்க. ஸ்கூலுக்கு பக்கத்துல அந்த ஸ்கூலோட போர்டு பேர் இருக்கும், புரியுங்களா? ரவிக்குமார் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு பக்கத்துல ரவிக்குமார் அண்ட் கோன்னு மெடிக்கல் கோச்சிங் சென்டர்னு ஒன்று இருந்ததுன்னா எல்லாரும் எதை பார்ப்பாங்க?
ஸ்கூலை பார்த்து அட்மிஷன் சேர்றதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. அது பார்ப்பாங்க. பார்த்துட்டு நேரம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கூல்ல சேருவாங்க. சேர்ந்தா நீங்க அந்த ஸ்கூலுக்கு ஒரு கணிசமான அளவுக்கு எது கொடுக்கணும்? ஃபீஸ் கொடுக்கணும். எதுக்கு? ரூம் வாடகை, புரியுதுங்களா? பாத்ரூம் யூஸ் பண்றீங்க, தண்ணி குடிப்பீங்க இல்லையா, தண்ணி மர நிழல்லாம் இருக்கும், அதுக்கு நீங்க பணம் கட்டணும். பிளஸ் கடைசியில டிசி தானே கொடுக்கணும். உங்களுக்கு டிசி யார் கொடுக்கணும்? அதுக்காக அந்த காசு சார். இப்போ இந்த பிசிக்ஸ் நாலேஜ், கெமிஸ்ட்ரி நாலேஜ் அதெல்லாம் யார் பார்த்துக்குவாங்க? அந்த இன்ஸ்டிடியூஷன் பார்த்துக்குவோம். ஆனால் 2 கிளாஸ், 11th A 11th B. 11th A நார்மல் கிளாஸ், 11th B என்ன கிளாஸ்? நீட் கிளாஸ். அதுக்கு யார் டீச்சர் வருவாங்க? யார் வருவாங்க? அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வருவாங்க. இதுவே கவர்மெண்ட் அந்த ஸ்கூல்ல நான் போய் வேலை செய்யணும்னா எம்எஸ்சி இருக்கான்னு பார்ப்பாங்க. எம்எஸ்சி எவ்வளவு பர்சன்டேஜ் சார் நீங்க? சார் 59. 59 தானா? ஐயோ, எங்க ஸ்கூல்ல 60, மினிமம் 60 எடுத்துக்கணும் சார். நீங்க 59. பிஎட் படிச்சிருக்கீங்களா? இல்ல மேடம், பிஎட் 2 வருஷம்ன்றதுனால எங்களுக்கு டைம் இல்லை மேடம் படிக்கிறதுக்கு. இல்லைங்க, நீங்க படிக்க வேலை செய்ய முடியாது. ஆனா அதுவே அந்த கோச்சிங் சென்டர்ல ஒரு டீச்சர் இருப்பார்ல, அவரு வெறும் எம்எஸ்சி முடிச்சிருப்பாரு, பிஎஸ்சி முடிச்சிருப்பாரு, படிச்சிருப்பாரா நமக்கு தெரியாது. அவரை நீங்க எதுவுமே கேட்கக்கூடாது. அவர் நேரா வருவாரு, அந்த இன்ஸ்டிடியூஷன் அந்த கிளாஸ் ரூம் போவாரு, கிளாஸ் எடுப்பாரு, போயிடுவாரு. புரியுங்களா? அவரை பார்த்தா பசங்க அப்படி என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. நம்மளை பார்த்தா நம்ம சாதாரண டீச்சர் தானே. நான் சொல்றது நீங்க யாரு? இப்போ பள்ளிக்கூடத்துல 2 வகுப்பு இருக்குல்ல. இதுல என்னன்னா அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னா, அவங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே யார் நடத்துவாங்க? அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் நடத்தும். மார்க் கொடுக்கறது எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க. ஏன்னா போர்டு எக்ஸாம் முக்கியம் கிடையாது இல்ல. அது நீங்க 12th எடுக்கிறீங்களா மார்க், அந்த மார்க்கு என்ன கிடையாது, முக்கியம் கிடையாது. அது முக்கியம் கிடையாது. அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போய், ஃப்ரெண்டுனா தெரிஞ்ச ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். நம்ம பிசிக்ஸ் படிச்சோம்னு சொன்னா எல்லாரும் கொஞ்சம் பயத்தோட பார்ப்போம். சில பேர் சார் நீங்களா ஐயோ பிசிக்ஸா சார்வாங்கல்ல. யார் வீட்டுக்காவது போனா பசங்க அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க அம்மா அப்பா சார் பிசிக்ஸா சார் அப்படின்னுவாங்கல்ல. அது மாதிரி அவங்க அம்மா ஒரு அம்மா சொல்றாங்க, சார் என் பையன் 12th பிசிக்ஸ் படிக்கிறான், ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்த்துருக்கோம், நீங்க ரமேஷோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி வந்திருந்தீங்க, அதான் உங்களுக்கு கூப்பிட்டுருந்தேன் சார். வாடா போய் பார்க்கலாம் சொல்லிட்டு அவர் போனவொடனே பசங்கிட்ட பேசணும்ல. நீங்க என்ன பேசுவீங்க? தம்பி உங்க புக் எடுத்துருவாங்க அப்பான்னு. புக் எடுத்து காட்டுறாங்கிட்ட. எந்த புக்கு? பிசிக்ஸ் புக்குன்னு சொல்றான். பார்த்தா புதுசா இருக்கு. புக் எப்படி இருக்கு? புத்தம் புதுசா இருக்கு. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த அமெரிக்கால எல்லாம் சொல்லுவாங்கல்ல, வீட்டுல ஒரு புக் இருக்கும், ஸ்கூல்ல ஒரு புக் இருக்கும்ல, அந்த மாதிரி நான் என்கிட்ட கேட்டேன், தம்பி இது வீட்டு புக்கா, ஸ்கூல்ல தனி புக் வச்சிருக்கான்னு கேட்டா அவன் சொல்றான், சார் இதுதான் இருக்கிற ஒரே புக்குன்றான். என்னப்பா ஒரு புக்ல பேரை தவிர வேற எதுவுமே அண்டர்லைன் பண்ணல, ஏதாவது தெரியும்ல. எங்க டீச்சர் நாங்கெல்லாம் படிக்கும்போது சொல்லுவாங்கல்ல, புக்ல என்ன செய்யணும்? இருக்கணும், ஏதாவது செய்யணும்டா, புக் அப்படியே வச்சு கொடுக்க கூடாதுடா. இல்ல சார் அப்படியே வச்சு கொடுத்தோம்னா அடுத்த வருஷம் 50 ரூபா தருவாங்க, கொஞ்சம் கிறுக்குனா விலை கம்மியா கொடுப்பாங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் சமாளிப்போம். புரியுதுங்களா? ஆனா அவனுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. அவன் என்ன பண்றான், எதுவுமே பண்றேன்னு இல்லை. நான் சொன்னேன் ஆன்லைன் எல்லாம் படிக்கணும் தம்பி அப்படி சொல்லிட்டு கேட்டதுக்கு அவன் இப்ப நான் சொன்ன கதை சொன்னான்ல, அது மாதிரி எங்க ஸ்கூல்ல ஏ செக்ஷன் இருக்கு, என்ன செக்ஷன் இருக்கு, பி செக்ஷன் இருக்கு. நான் எந்த செக்ஷனு? பி செக்ஷன். அதுக்கு தனியா ஃபீஸ் கட்டியிருக்கேன், ஸ்கூலுக்கு தனியா ஃபீஸ் கட்டியிருக்கேன். புரியுதுங்களா? ஸ்கூலுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. புரியுதுங்களா? பார்த்தா யாராவது பார்த்தா விஷ் பண்ணுவேன், டீச்சர் ஹெச்எம் பார்த்தா விஷ் பண்ணுவேன், மற்றபடி நேரம் அங்கே போயிடுவேன். அவங்க வருவாங்க, எனக்கு டெய்லி கிளாஸ் நடப்பாங்க. எதை வச்சு நடத்துவாங்க கிளாஸ் கேட்டா, ஒரு நோட்ஸ் வச்சிருக்கான். அந்த நோட்ஸை பார்த்தா வெறும் ஃபார்முலாவா இருக்கு. ஃபார்முலாக்கு பக்கத்தில் என்ன இருக்கு? ஆன்சர்ஸ் இருக்கு. ஃபார்முலா இருக்கு, முதல் 4 பேஜ் 5 பேஜ் வெறும் ஃபார்முலாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு 5 பேஜ் ஷீட் கொடுத்துருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் லெசன்ல ஏதோ ஒரு லெசன் வச்சுங்க, கிராவிடேஷன் ஒரு லெசன் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச லெசன் அதனால சொல்றேன். கிராவிடேஷன் ஒரு லெசன் இருந்ததுன்னா அந்த லெசன்ல இருக்கிற எல்லா ஃபார்முலாஸையும் அப்படி இப்படி பிரிச்சு அப்படி பிரிச்சு எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பிரிச்சு ஒரு 25 ஃபார்முலா. தம்பி கிராவிடேஷன் லெசன்ல 25 ஃபார்முலா தான் சார். அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். அதை மனப்பாடம் பண்ண முடியுமா? அதையே சார் மனப்பாடம் நல்லா ஈஸியா தானே இருக்கு. அதை வச்சுட்டு ஒரு 50 ப்ராப்ளம் கொடுக்குறேன். என்ன பண்றேன்? என்ன ப்ராப்ளம் கொடுப்பேன்? 25 ஃபார்முலா. அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? 50 ஃபார்முலாஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து ஒரு 50 ஃபார்முலா நீ கொடுத்தனா இந்த 25 क्वेश्चन நீ எப்படி இப்படி அப்படி இப்படி திருப்பி கேட்டாலும் என்ன பண்ணிடுவேன்? எழுதிடுவேன். இதுதான்ப்பா. இதுக்கு ஒரு வாரத்துல நான் நடத்தி முடிக்கணும். ஒரு 5 ஹவர் இல்ல 6 ஹவர், ஒரு ஹவர் போவேன், எல்லா ஃபார்முலாவையும் எழுதி போடுவேன். அடுத்த ஒரு 3 4 5 ஹவர் போட்டுட்டா இருக்கிற எல்லா क्वेश्चंஸையும் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க முடிச்சிடுவாங்க. இப்போ என்ன கொடுமைன்னா இதுதான் கொடுமை. இப்போ பேரண்ட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர். ஏன்னா நீட்ல அவனை சேர்க்கலன்னா நாளைக்கு அவன் ஃபீல் பண்ணுவான்ல சார்.
எனக்கு அதான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பையனை கேட்காமலே கொள்ளாமலே உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க மாதிரி இடத்துல கிளாஸ் எடுக்கும்போது பையன் உட்காந்துருப்பான். சார் நான் எதுக்கு சார் உட்காரணும், நான் எதுக்கு, எனக்கு இதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது சார், எனக்கு சயின்ஸ் படிக்கணும்னு ஆசை இருந்தது, சயின்ஸ் படிக்கணும்னு வந்து ஆசை வேற, நீட் படிக்கிறது வேற. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சயின்ஸும் நீட்டும் சயின்ஸ் குரூப்புக்கும் பண்ணிட்டு சம்பந்தம், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க சயின்ஸ் டீச்சரா ஒரு கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்கும். ஒன்னு என் கிளாஸை நீங்க கவனிக்கலாம், தூங்கலாம் இல்லையா, 2 வாய்ப்பு இருக்கும்ல. கிளாஸ் கவனிக்கலாம், என்ன பண்ணலாம், கொஞ்சம் தூங்கலாம் இல்லையா. ஈர்ப்பு விசை பத்தி எல்லாருக்கும் தெரியல, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. ஈர்ப்பு விசை என்ன, ஈர்ப்பு விசை தெரியுமா இருக்காது? ஈர்ப்பு விசை கண்டுபிடிச்சவர் யாரு, யாரு யார் தெரியலையா, பேர் சொல்லல டக்குனு. நியூட்டன். வெரி குட் வெரி குட், எல்லாருக்கும் தெரிஞ்சு, அதனால கேட்கிறேன், புரியுதுங்களா? எப்படி கண்டுபிடிச்சாரு? ஆப்பிள் மரத்துக்கிட்ட உட்கார்ந்து இருந்தாரு இல்லையா. அப்ப ஆப்பிள் ஆயிடுச்சு பாருங்களேன். உலகத்துல சாதாரண நம்ம நீட் ஸ்கூலுக்கே போல, சாதாரண ஸ்கூல்லயே இந்த கதை தெரியுது. இந்த கதை சார் சொன்னார் இல்லையா, நம்ம கற்பித்தல் முறையெல்லாம் சரியா இருக்குன்னா இதுதான் நம்ம கற்பித்தல் முறை, புரியுதுங்களா? இதெல்லாம் தப்பு தான். ஏன்னா நியூட்டன் அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கு என்ன வயசு இருக்கும்? சும்மா ஒரு கேள்வி தானே, டீச்சர்னா கேட்கணும்ல. கதை சொல்றது மட்டும் டீச்சர் வேலை கிடையாது இல்ல, ஆயா விட்டு தான் கதை சொல்லுவாங்க. டீச்சர் என்ன பண்ணுவாரு, கதை சொல்லி, அதனால உங்களுக்கு ஆயா பிடிக்குது, டீச்சர் பிடிக்க மாட்டேங்குது, புரியுதுங்களா? 35 to 50, வெரி குட். 35 to 50 வேற யாராவது ஆப்ஷன் இருக்கா? யாராவது ஒரு பையன் கிளாஸ்ல இருந்து, சார் நியூட்டன் ஆப்பிள் மரத்துக்கிட்ட உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கு என்ன வயசு, ஒரு 2-2.5 வயசு இருக்குமா சார்? ஏன்பா கேட்கிற? இல்ல சார் 2-2.5 வயசு வரல இருக்கிற ஒருத்தன் தான் ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள் விழுத அதிசயமா பார்த்து கேள்விலாம் கேட்பான். 10 வயசு ஆச்சா நீங்க கேள்வி கேட்பீங்களா? சாரை வச்சுட்டு மேடம் வச்சுட்டு, ரீட்டா ஜான் மேடம் உங்க 12th 11th 12th பிசிக்ஸ் புக் எழுதினவங்க, மிகப்பெரிய கல்வி செயல்பாட்டாளர், அவங்க பிசிஸ்ட். வெங்கடேசன் சார் இருக்காரு, நிறைய கல்வி செயல்பாடெல்லாம் இருக்கீங்க, உங்களை வச்சு இந்த கதையெல்லாம் சொல்றாங்க, ஓகேங்களா? அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க மேடம், சாரும் நினைச்சுக்க மாட்டாரு. அப்போ ஒரு 2.5 ஒரு சின்ன பையனா இருந்தா ரொம்ப அதிசயப்படுவான், ஒரு ஆப்பிள் கூடாது இல்லைங்களா? ஒரு 30, அவங்க சொன்ன மாதிரி அவருக்கு 25 வயசு, அவருக்கு 25 வயசு, ஒரு 4 கழுத வயசுல ஒருத்தன் உட்காந்துட்டு ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள் ஏன் இப்படி விழுதுன்னு கேட்பானா? கண்டிப்பா கேட்க முடியாது இல்ல. அப்படி கேட்கறதா ராமசாமி கேட்டிருப்பாரு, சுப்புசாமி கேட்டிருப்பாரு, யாராவது கேட்டிருப்பாரு. நியூட்டன் அந்த கேள்வியை கேட்கவே இல்லை. நியூட்டன் என்ன கேள்வி கேட்டார்னா, பார்த்தா ஆப்பிள் விழுது, அப்படியே கொஞ்சம் மேல பார்த்தா நிலா இருக்கு. அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? ஆப்பிள் விழுது, ஆனா எது விழல, அவ்வளவுதான். பாருங்க, அந்த கதையே ஒரு சாதாரண கதை, அதுவே நமக்கு தப்பு தப்பா சொல்றாங்கல்ல. நம்ம கல்வி முறையில குறைபாடு இருக்கு. நானும் என்ன மாதிரி டீச்சர் எல்லாம் இருக்கோம்ல, நாங்கெல்லாம் விட்டுருவோமா டெவலப் ஆகிறதுக்கு? கல்வி முறையில குறைபாடு இருக்கு, ஆனா திருத்தத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. திருத்தத்துக்கு யாராவது ஒரு பையன் எங்க கிளாஸ்ல இந்த கதை சொல்லும் போது யாராவது ஒரு பையன் எழுந்து, சார் நியூட்டனுக்கு 2.5 வயசு இருக்குமா சார், அவ்வளவு சின்ன வயசுல ஒருத்தன் தான் கேட்க முடியும் சார், அதுக்கு மேல வயசா இருந்தா கண்டிப்பா கேட்க மாட்டான் சார், நானே கேட்க மாட்டேன் சார், மாம்பழம் விழும்போது நான் எடுத்து சாப்பிட்டேன் தவிர கேட்கவே இல்லை சார் அப்படின்னு கண்டிப்பா கேட்பான் இல்லையா? அப்படி கேட்கும் போது என்ன மாதிரி ஒரு டீச்சர் யோசிப்பாரு, இது கதைக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு, நியூட்டன் இதை கேட்கலன்னு யோசிச்சு அந்த அறிவியல் கதைகள் அறிவியல் கல்வி முறையா சயின்ஸ் மெத்தடாலஜியா மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு இருக்கு. இந்த கேள்வியை நான் சொன்னேன்னா இந்த கிளாஸ் ரூம் வந்து சயின்ஸ் கிளாஸ் ரூம் மாறிடும். அதுக்கப்புறம் தான் கிளாஸ் சயின்ஸ். அதுவரையும் நான் சொன்னதெல்லாம் தகவல்கள் தான். இந்த வாய்ப்பு எங்க கிடையாது? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஏ கிளாஸ் பி கிளாஸ். ஏ கிளாஸ்ல யார் இருக்காங்க? சயின்ஸ் டீச்சர் சயின்ஸ் கதையை போய் சொல்றாங்க, இந்த மாதிரி என்ன மாதிரி தப்பான ஒரு கதை சொல்றாங்க, யாரோ ஒரு பையன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவன் கேட்டா நான் திருந்தத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது காலத்துல இது என்னாகும்? மாறும். மாத்தணும், மாறும், அது வேற விஷயம். ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, பி கிளாஸ்ல என்ன கிடையாது, F = G times of M1 M2 divided by R squared போட்டுட்டு, தம்பி G மாறாது, R மாத்தி நீ என்ன செய்ய, F கண்டுபிடி அப்படின்னு சொல்லி போட்டார்னா அவன் எந்த கேள்வி கேட்க மாட்டான். புரியுதுங்களா சொல்றது? அந்த இடத்துல இந்த கதை சொன்னா எனக்கு டைம் வேஸ்ட். அந்த டைம் நான் 2 ஃபார்முலா போடுவேன். ஏன்னா நான் முடிச்சுட்டு வெளில வரும்போது எத்தனை ஃபார்முலா போட்டீங்க ரவிக்குமார் என்ன கேட்பாங்க. சார் இன்னைக்கு வந்து கிளாஸுக்கு போயிட்டு 5 சம் தான் சால்வ் பண்ணுங்க. 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கீங்க, 5 சம் தான் சால்வ் பண்ணிருக்கீங்க. அப்ப 5 சம் சால்வ் பண்ணனா உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும்? புரியுங்களா? அப்ப அவ்வளவு நாள் உங்களுக்கு சம்பளம் தரணும்ல. எனக்கு அவர் பேசல, நான் அவர் சைக்கிள் தானேங்க. ஸ்கூல் டீச்சரா இருந்தா எனக்கு எத்தனை அவர் வேணா இருக்கும், நான் எவ்வளவு நேரம் வேணா கதை பேசலாம் இல்லைங்களா? ஆனா இந்த டீச்சருக்குலாம் என்னது, அவங்களாம் அவர் பேஸ்ட். அவங்களுடைய கொடுமைகள்லாம் நீங்க தனியா ஒரு நீட் மாதிரி ஒரு செஷன் வச்சு அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து குழந்தை தொழிலாளர்கள், அடிமை தொழிலாளர்கள், அவங்க எல்லாம்
புரியுங்களா சொல்றது? இங்க ஸ்கூல் தாம்பரம்ல ஒரு ஸ்கூல் இருக்கும், புரியுங்களா? அங்க செங்கல்பட்டுல ஒரு ஸ்கூல் இருக்கும், பிராட்வேல ஒரு ஸ்கூல் இருக்கும். திங்கக்கிழமை செங்கல்பட்டுக்கு போங்க, செவ்வாய்க்கிழமை பிராட்வேக்கு போங்க, புதன்கிழமை போங்க, இன்னும் தஞ்சாவூர் அந்த மாதிரி அனுப்பல போயிட்டு வரதுக்கு. ஏன்னா அப்படி அலைஞ்சு கிளாஸ் எடுத்திருக்கோம், அப்படிதான் நடந்துட்டு இருக்கு கிளாஸ். அப்ப இந்த மாதிரியான சூழல்ல நாம கேள்வி கேட்டோம்ல, அறிவியல் கல்வியினுடைய நோக்கம் என்ன ஆகும்? ஏன்னா அறிவியல் கல்வின்றது மிக மிக முக்கியமானது. அறிவியல் படிக்கிறவன், சயின்ஸ் குரூப் படிக்கிறவனை வச்சு நீங்க என்ன பண்றது கிடையாது. நீட்டுக்கு தயாரிக்கிறது வந்து நம்மளுடைய வேலை கிடையாது. நான் ஒரு பிசிக்ஸ் டீச்சர், என் பையனை பிசிக்ஸுக்கு தயார்படுத்துறது தான் என் வேலையை தவிர நீட் எக்ஸாம் தயார்படுத்துறது என் வேலை கிடையாது. என்ஜினியரிங் எக்ஸாமுக்கு தயார்படுத்துறது என் வேலை கிடையாது. அவன் என்ன வேணா படிக்கட்டும், ஆனா இந்த பிசிக்ஸை சரியா சொல்லி முடிக்க வேண்டியதுதான் என் வேலையை தவிர அவனுக்கு இந்த என்ஜினியரிங் என்ட்ரன்ஸுக்கு எப்படி சொல்லி தரதுன்றது என் வேலை கிடையாது. அதை நான் செஞ்சேன்னா நான் பிசிக்ஸ் வேலையை செய்யலன்னு அர்த்தம். அப்கோர்ஸ் நான் சொல்றதை மற்றவங்க ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பிசிக்ஸ் டீச்சர் வேலைன்னா அவன் பிசிக்ஸை லவ் பண்ணணும், பிசிக்ஸ்னுடைய ரியல் லைஃப் என்ன யூஸ் ஆகுதுன்னு அவன் புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டவன் தான் பிசிக்ஸை எடுத்துட்டு போய் அவன் மெடிக்கல்லையோ, பிசிக்ஸ் எடுத்துட்டு போய் அவன் இன்ஜினியரிங்லையோ, பிசிக்ஸ் எடுத்துட்டு போய் எக்கனாமிக்ஸ், நிறைய எக்கனாமிக்ஸ்லாம் இருக்கீங்க, பிசிக்ஸ் அவ்வளவு முக்கியமானது. எக்கனோ பிசிக்ஸ் ஒன்று இருக்கு, எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ல எல்லாம் பிசிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோசியோ பிசிக்ஸ் இருக்கு, சோசியல் சயின்ஸ்ல பிசிக்ஸ் இருக்கு, பிசிக்ஸ் இல்லாத இடமே இல்ல. அப்படிப்பட்ட பிசிக்ஸ், அவ்வளவு முக்கியமான பிசிக்ஸை சுவாரஸ்யமா சொல்லி அதோட முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்கு எனக்கு இடம் கொடுக்காம வெறும் கோச்சிங் சென்டர்ல மட்டும் அவனை கொடுத்தீங்கன்னா அவன் பிசிக்ஸும் படிக்காம, பிசிக்ஸ் புரிஞ்சுக்கவும் முடியாம, அவன் ரியல் வாழ்க்கையில அப்ளை பண்ண முடியாத அளவுக்கு போயிடுவான். அப்போ இது வந்து அவனுக்கு பிசிக்ஸ்ல 100க்கு 100 மார்க் வாங்கிறது நம்ம சொல்லி தரல, பதிலுக்கு பிசிக்ஸை யூஸ் பண்ண அதை ஒரு ஃபார்முலாவா பார்க்க சொல்லி கொடுக்கணும். இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாகுது பாருங்களேன். இது இந்த பையன் நாளைக்கு பிசிக்ஸ் டீச்சரா மாறினா, இந்த பையன் மெடிசன் டாக்டர் ஆனா பரவாயில்ல, கொஞ்சம் பேரோட தப்பிச்சிருவான், புரியுதுங்களா? பிசிக்ஸ் டீச்சர் அவன் இன்ஜினியரிங் போனான்னா இன்னொரு விஷயம். இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 லட்சம் பேர்ல 1 லட்சம் பேர் இதுக்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஏதாவது ஒரு டைம்ல நீங்க எங்க வந்தாகணும், திருப்பி மெடிசனுக்கு போறாங்களே விட்டுருங்க, மெடிசன் போகாதவன் என்ன பண்ணுவான், எங்க வரணும் அவன்? கழுத்து கேட்டா எது வரணும்ல. இன்ஜினியரிங்ன்றது டோட்டலா வித்தியாசமானது. formulating a problem is more important than its solution, ஐன்ஸ்டைன் சொல்வாரு. அப்படின்னா இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் நீங்க டெரைவ் பண்ண தெரியணும், டெரிவேஷன் போட தெரியணும். எங்க ஸ்டேட் போர்டுலாம் நாங்க ஏன் வந்து தலையை வச்சு கொண்டாடுறோம், சிபிஎஸ்சி நான் எடுத்திருக்கேன், ஸ்டேட் போர்டு எடுத்திருக்கேன். ஸ்டேட் போர்டு பசங்களுடைய ஸ்கில் என்னன்னு கேட்டீங்கன்னா டெரிவேஷன் அவன மாதிரி போட முடியாது. இன்ஜினியரிங்ல சக்சஸ் பண்றவங்க பசங்க பாத்தீங்கன்னா, நான் இன்ஜினியரிங்ல 10 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸ்டேட் போர்டு பையன், சிபிஎஸ்சி பையன் கன்ஃபார்மா சொல்லுவோம் இவனுக்கு புரியவே புரியாதுன்னு. ஏன்னா அவன் டெரிவேஷனை போட மாட்டான். அதே ஸ்டேட் போர்டு பையன் காம்பவுண்ட் எஃபெக்ட்னு ஒரு டெரிவேஷன் இருக்கு, 5 பேஜ் லட்டு மாதிரி போடுவான் ஃபர்ஸ்ட் இயர்ல. அவன் கேட்பான், சார் எப்படி சார் இந்த பசங்க போடுறாங்கன்னா, அவனுக்கு அதுதான் அது ஒரு ஸ்கில்லுடா, அந்த ஸ்கில் அவனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்களுக்கு தான் அந்த ஸ்கில் இருக்கு. டெரிவேஷன் போறது இருக்குல்ல, டெரிவேஷன் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் டெரிவேஷன்ல போறாங்க, இந்த டெரிவேஷன் நாங்க இந்த ஸ்டேட் போர்டு பசங்க போடுறாங்க. அது ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில்லை வச்சு நீங்க டெஸ்ட் வச்சீங்கன்னா என்ன பண்ண முடியாது, சிபிஎஸ்சி பசங்க அதுக்குள்ள வர முடியாது. ஏன்? அவங்களுக்கு டெரிவேஷன் போடவே மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 2 பேஜ் 3 பேஜ் டெரிவேஷன் போட வராது அவங்களுக்கு. அப்போ என்னென்ன கான்செப்ட் எடுக்கணும், என்னென்ன கான்செப்ட் இதெல்லாம் சொல்லி தரது தான் எங்க வேலை, ஸ்டேட் போர்டில் அல்லது சிபிஎஸ்சிலையோ இல்லை ஸ்டேட் போர்டில் இருக்க டீச்சரோட வேலை. அன்பார்ச்சுனேட்லி நீட் மாதிரி கோச்சிங் சென்டர்ல இந்த டெரிவேஷனே போட மாட்டாங்க. பிசிக்ஸ்ல டெரிவேஷன் போடுறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்கில், சயின்ஸ்ல முக்கியம். அதை போடலைன்னா அவன் பிசிக்ஸ் ஸ்டூடெண்டாவே வளர முடியாது. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, பிசிக்ஸ்னு சொல்லி அவனுக்கு பிசிக்ஸ் சம்பந்தமா இல்லாத ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ராப்ளம் சால்விங்கிறது ஒரு ஸ்கில் தான், புரியுங்களா? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கூப்பிட்டு நீங்க தான் எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னா, நீ தான் எலக்ட்ரிஷியன் படிச்சிருக்கப்பா, அந்த ஃபேனை கொஞ்சம் மாட்டுப்பா, அதை மாத்துப்பா, இதெல்லாம் மாத்துப்பா, நீ என்னதான் படிச்சிருக்கோன்னு காமனா கிண்டல் பண்ணுவாங்க, தெரியும்ல? புரியுதா சொல்றது? அப்படிதானே? அந்த மாதிரி கிண்டல் பண்றது பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டை பார்த்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியலையா, அவனுக்கு பிசிக்ஸ் இல்ல இல்லைன்னு அர்த்தம். அப்கோர்ஸ் அதுவும் போடணும், ஆனா அது மட்டுமே 24 மணி நேரம் வேலை கிடையாது. அது மட்டுமே வேலை கிடையாது. ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் நம்ம அதுக்காக உருவாக்குறது இல்லை. ஸ்டேட் போர்ட்லயும் இந்த ஸ்கில் இருக்கு, ஆனா நாங்க அது கொஞ்சமா தான் இடம் கொடுத்துருக்கோம். அதுக்கு தேவைப்பட்டா ஃபுல்லா கூட நடத்தலாம், ஆனா அதுக்கு என்ன பிரயோஜனம்? அதையே பண்ணிட்டு இருந்தா அதுதான் நடந்துட்டு இருக்கு. பசங்க வெறும் ப்ராப்ளம் சால்விங் கூடனால பிசிக்ஸை ரசிக்கிறதுக்கோ, அதை சால்வ் பண்றதுக்கோ, அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டுக்கோ, டெரைவ் பண்றதுக்கோ அவனுக்கு வாய்ப்பே கிடையாது. இது மாணவர்களை டைலூட் பண்ணிவிடுது, சிஸ்டமை டைலூட் பண்ணுது. இதுதான்
என்ன மாதிரி ஒரு டீச்சர் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, நான் பிசிக்ஸ் டீச்சரா இருக்க முடியாது. நான் வேணா ஒரு கோச்சிங் சென்டர்ல வேலை செய்யற ஒரு ஆளா தான் நீங்க இருக்க முடியுமே தவிர பிசிக்ஸ் டீச்சரா இருக்க முடியாது. இந்த மனநிலை என்ன ஆகும்னா, பையனுக்கு என்ன ரவிக்குமார் சார் வந்தா ப்ராப்ளமே சால்வ் பண்ண மாட்டேன்றாரு, ஒரு ஜென்ரலா சொல்றாரு, டெரிவேஷன் போறாரு, பிசிக்ஸ் புக்ல இருக்கிற நடத்துறாரு, டேய் அது நடத்தினாதானா புரியும் கான்செப்ட், அப்படி அதெல்லாம் நீ தேவையில்லை சார், புரியவே வேணாம், நீங்க எதுக்கு புரிய வைக்கீங்க, நான் புரிஞ்சுக்காமலே ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு பசங்களை மாத்திட்டோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சயின்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது எதை பொறுத்து இருக்குன்னா, நான் சொல்ற கான்செப்டை பொறுத்து கிடையாது. அதாவது எங்க அண்ணன் ஒருத்தர் சொல்லுவாரு, டேய் சயின்ஸ் படிக்கிறியா, சயின்ஸ் என்னன்னு தெரியுமாடான்னு கிண்டலா சொல்லுவாங்க. பிஹெச்டி படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, வெங்காயத்தை எடுத்துட்டு வெங்காயத்துல பாஸ்பரஸ் இருக்குன்னு சொன்னாலும் உனக்கு என்ன பண்ண போறாங்க, பிஹெச்டி தர போறாங்க. வெங்காயத்துல பாஸ்பரஸ் இல்லைன்னா சொன்ன என்ன தருவாங்க, உனக்கு பிஹெச்டி கொடுப்பாங்க அப்படின்னு கிண்டலா சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், சயின்ஸ்ல நீங்க சொல்ற விடைகள் முக்கியம் கிடையாது, உங்களுடைய அணுகுமுறை தான் முக்கியம். நீங்க எப்படி அந்த விடைக்கு வந்தீங்கன்னு, உங்களுடைய ஆன்சர்ஸ் நீங்க அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, அந்த விடையை யாருமே கேள்வி கேட்க முடியாது. அந்த மெத்தடாலஜி தான் சயின்ஸோட முக்கியமானது தவிர ஆன்சர்ஸ் கிடையாது. ஆனா வெறும் ஆன்சர்ஸை மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா, இந்த மெத்தடாலஜி சொல்லலைன்னா அந்த இடத்த நீங்க ஈஸியா உடைக்க முடியும். இப்ப நடந்துட்டு இருக்குது, நாம சயின்ஸினுடைய அணுகுமுறையை சொல்லாம சயின்ஸினுடைய ரிசல்ட்ஸை மட்டுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது அறிவியல் கல்வி முறைக்கு மிகவும் மிகவும் எதிரானது. ஏன்னா சயின்ஸோட கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, அறிவியல் பதில்கள் கிடையாது. சயின்ஸுக்கு முன்னாடி நிறைய பதில்கள் இருந்தது, சயின்ஸ் தான் நிறைய கேள்விகளை உருவாக்குது. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், சயின்ஸ் பதில்கள் நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா சயின்ஸோட விஷயம் என்னது, கேள்விகள். இப்போ இந்த மாதிரியான ஒரு வகுப்பறையில அறிவியல் என்பது சுத்தமா என்ன ஆகுது, முழுக்க 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 செயல்பட்டு போகுது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, அறிவியலை பத்தி நிறைய பேர் கிண்டலா சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல சார், சயின்ஸ்ல ஒரு வாட்டி ஒரு விஷயம் சொல்வீங்க, அடுத்து நீங்க ஒரு விஷயத்தை மாத்திருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்னாடி சயின்ஸ் ஒரு விஷயம் சொல்லுவோம், அப்புறம் என்ன சொல்லுங்க, சயின்ஸ் மாறும். அப்புறம் சயின்ஸ்னாது அது காரணம், சயின்ஸ்ன்றது ஒரு குமுலேட்டிவ் நாலேஜ். 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, அணு பத்தி சொல்லியிருப்பாங்க. எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனவைன்னு சொல்லியிருப்பாங்க. அணுக்கள் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்டா, ஒரு கோலி குண்டு மாதிரி இருக்கும், இரும்பு பால் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுவே 7ஆம் கிளாஸ்ல 8ஆம் கிளாஸ்ல வரும்போது என்ன சொல்லுவாங்க, அணுன்றது கோலி குண்டு மாதிரி இல்லப்பா, ஒரு என்னது, ஒரு இது மாதிரி இருக்கும், ப்ளம் கேக் மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்டா இருக்கும், மேல என்ன பண்ணிருப்பாங்க, ஒட்டி வச்சிருக்க மாதிரி, முந்திரி ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். அணு டால்டன் ஆட்டம் மாடல் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, அப்படின்லாம் கிடையாது, அணுன்றது வந்து ஒரு சென்டர்ல வந்து ஒரு என்னது, ஒரு பார்ட் இருக்கு, அதை விட்டு தூரமா என்ன இருக்கு, எலக்ட்ரான் ஒன்று சுத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, நியூக்ளியஸை பத்தி அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்றாங்க? 6ஆம் கிளாஸே சொல்ல வேண்டியதுதானே, அணு என்பது எலக்ட்ரானாலையும் நியூக்ளியஸ்னால ஆனதுன்னு சொல்ல வேண்டியதுதானே. ஏன் 6ஆம் கிளாஸ்லயே நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான் எலக்ட்ரான் இருக்கு, நியூட்ரான் இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதானே? நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி பையனுடைய ஏஜ் அப்ராப்ரியேட், அவன் என்ன வயசுல இருக்கான், ஒரு 6ஆம் கிளாஸ் பையனால எவ்வளவு விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும், ரெண்டாவது அவன் எங்க அதை அப்ளை பண்ண போறான், அதுக்குதான் சயின்ஸை தவிர எனக்கு சயின்ஸ் இவ்வளவு தெரியும் அவ்வளவு கொண்டு போய் வைக்கிறது அவசியம் கிடையாது. அப்போ 6ஆம் கிளாஸ் பையனுக்கு என்ன டவுட் இருக்குன்னா, சார் பிரஷர்னு சொல்றாங்க, காத்துல வெப்பம்னு சொல்றாங்க, என்ன சொல்றது, கடல் தண்ணி ஒரு டம்ளர் ஃபுல்லா எடுத்து வந்துருக்கேன் சார், கடல் டம்ளர் சார், எல்லாம் தெர்மாமீட்டர் சொன்னதுனால சொல்றேன், ஒரு தெர்மாமீட்டரை கொண்டு போய் கடல்ல வைக்கிறேன், அது ஒரு 35 டிகிரி காட்டுது, இல்ல 30 டிகிரி காட்டுது. அதே தெர்மாமீட்டரை கொண்டு வந்து ஒரே ஒரு ஜக்கு தண்ணி எடுத்து வச்சு பாக்குறேன், அப்போ என்ன காட்டுது, அதே 35 டிகிரி தான் காட்டும். பையன் கேள்வி கேட்பான்ல, என்ன கேள்வி கேட்பான், சார் அவ்வளவு பெரிய கடல்ல தெர்மாமீட்டர் வச்சாலும் 30 தான் காட்டுது, இந்த டம்ளர்ல வச்சாலும் 30 தான் காட்டுது, தண்ணி ஜாஸ்தியா இருக்கு தண்ணி கம்மியா இருக்கு இல்லையா? அப்ப இந்த டிஃபரன்ஸ் ஏன் சார் வருதுன்னா, அதை விளக்கிறதுக்கு எனக்கு தண்ணியை எப்படி பார்க்க கூடாதுப்பா, தண்ணி என்பது ஒரு சின்ன சின்ன பொருட்களாலானது, துகள்களானது, அந்த துகள் என்ற கான்செப்ட் எனக்கு அவனுக்கு வேண்டும்ன்றதுக்காக தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். எனக்கு அணுவை பத்தி தெரியுன்றதுக்காகவோ சயின்டிஸ்டுங்களுக்கு அணு தெரியுன்றதுக்காக நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றது இல்லை, நம்ம அவனுக்கு என்ன தேவையோ அதுக்காக தான் விளக்குறோம். 8ஆம் கிளாஸ்ல என்ன ஆகுதுன்னா, என்னது இது ப்ளீச்சிங் பவுடர் தண்ணியில போட்டு கலக்குனா என்ன ஆகும், தண்ணி சூடாகுது. அது ஏன் புரியாது இல்ல, அதுக்காக தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுப்பா. கெமிக்கல்னா என்னன்னு தெரியாதனால ஒரு அணுக்கும் இன்னொரு அணுக்கு நடுவில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அந்த எலக்ட்ரான்ஸ் ஒன்னோட ஒன்று டிரான்ஸ்பர் ஆகிறதுனால சூடாகும் குளிராகும், பெட்ரோல் எடுத்து கையில ஊத்துனா சில்லுன்னு ஆகும் அப்படின்னு சொல்லி அதை விளக்கிறதுக்கு தான் நான் எலக்ட்ரான் கான்செப்டுக்கு போறேன்னு தவிர எலக்ட்ரான் ஒன்று உலகத்தில் இருக்குன்றதுக்காக கிடையாது. ஏன்னா பிக் பேங் கூட தான் இருந்தது, அதுக்காக அதை சொல்ல முடியுமா நம்ம? பையனுக்கு என்ன தேவையோ அவனுடைய ஏஜ் அப்ராப்ரியேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு சயின்ஸ் கான்செப்ட் இல்லைங்களா? அப்போ ஒரு 6ஆம் கிளாஸ் பையனுக்கு நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறேன். என்ன கொஸ்டின்?
அணுக்கள் எப்படி இருக்கும்னு கேட்டா அவன் எப்படி எழுதுவான்? கோலி குண்டு மாதிரி இருக்கும் சார். உடையுமா? உடையாது சார், அப்படி இருக்கும்னு சொல்லுவான். ஆனா அந்த 6ஆம் கிளாஸ் கொஸ்டின் எடுத்துட்டு ஒரு 12ஆம் கிளாஸ்க்கு நடத்தக்கூடிய சார் இருக்காரு, மேடம் எல்லாம் இருக்காங்க, இவங்க மாதிரி ஆராய்ச்சியாளர்கிட்ட கொடுத்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? சார் என்னங்க கொஸ்டின் எடுத்துறீங்க? அணு என்பது கோலி குண்டு மாதிரி இருக்குங்களா? யாரா டீச்சர் உனக்கு? அணு என்பது எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அதுல நியூக்ளியஸ் இருக்கு, புரோட்டான் இருக்கு, அப்படிதானே சொல்லுவாங்க. அப்போ ஒரு இதுதான் நடந்திருக்கு. ஐஐடியில் கொஸ்டின் பேப்பர் எடுத்தா யார்கிட்ட போய் காட்டுறாங்க? இதை கொண்டு போய் ஐஐடியில் இருக்கிற போய் காட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு 6ஆம் கிளாஸ் பையனுக்கு எடுக்கிற கொஸ்டின் கொண்டு போய் யார்கிட்ட காட்டக்கூடாது? யார்கிட்ட காட்டக்கூடாது? அதை விட பெரிய சயின்டிஸ்ட காட்டக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வெறுசா இருக்கும். அதை கொண்டு வந்து குழந்தைங்க மனதில் திரிக்கிறது தான் இருக்கிற பிரச்சனை. அதுதான் இப்ப நடந்திருக்கு. ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா, அணுவுல எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையும் புரோட்டான்களோட எண்ணிக்கையும் சமமா இருக்கும். அதானமா? எலக்ட்ரான் 10 இருந்தா புரோட்டான் எத்தனை இருக்கும்? 10 இருக்கும். 2 பிளஸ் 10 மைனஸ் 10 மொத்தமா கூட்டம் என்ன வரும்? 0. அப்போ அணு என்பது என்ன? நியூட்ரல். அதுக்கு மின்னூட்டமே கிடையாது. அப்படிதான் என்ன அர்த்தம்னா, பாருப்பா நீ ரோட்ல போயிட்டு இருக்க, மேல என்ன இருக்கு? எலக்ட்ரிக்கல் ஒயர் போயிட்டு இருக்கு. அணுக்கு மட்டும் மின்னூட்டம் இருந்தா என்ன ஆகும்? அப்படியே அந்த கரண்ட் நேரா வந்து ரவிக்குமாருக்கு தலையில டப்புன்னு விழுந்துடும் இல்லையா? ரவிக்குமார் தலையில அவங்க எல்லா தலையிலும் விழும். அதானே? அப்ப அணுக்களுக்கெல்லாம் மின்னூட்டம் இல்லாதனால தான் அது என்ன பண்ண மாட்டேங்குது, என்ன வர மாட்டேங்குது, கரண்ட் கண்டக்ட் பண்ணல. அப்படிதானே அர்த்தம்? நியூட்ரலா இருக்கு. ஸோ இதெல்லாம் எல்லா பொருளும் என்னது, நம்ம பார்க்குற எல்லா பொருளும் பெரும்பாலும் நியூட்ரலா இருக்கு. அதுதான் காரணம். என்ன? அணுக்கள் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் புரோட்டான்கள் இருக்கு. ரெண்டாவது, ஒரு அணுவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பண்பு இருக்கும். இப்போ நான் ரவிக்குமார் நீங்க எப்படி சொல்றீங்க? என்னுடைய உருவத்தை பார்ப்பீங்க, என்னோட நிறத்தை பார்க்குறீங்க, என்னோட குரலை பார்க்குறீங்கல்ல, அதை வச்சா நீங்க ரவிக்குமார் ஒரு முடிவு பண்ண முடியும், ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அணுவை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அது குரல் பார்க்க முடியுமா? அதை எப்படி பார்க்கறதுன்னா, இந்த பல்ப் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, இந்த பல்புக்குள்ள மெர்க்குரின்னு ஒரு அணுக்கள் இருக்கு. அதனால இது என்ன கலர் கொடுக்குது? என்ன கலர் வருது அதுல இருந்து? இல்ல அது என்ன கலர் கொடுக்குது? வெள்ளை கலர். அந்த லைட் வந்து வெள்ளை கலர் கொடுக்குது. நம்ம குண்டு இது பார்த்துருப்பீங்களா, சோடியம் லேம்ப்னு பார்த்துருப்பீங்களா, கண்ணடிக்கும்னு சொல்லுவாங்க. அது இது சோடியம் லைட்டா? ஓகே. இது என்ன கலர்ல கொடுக்குது? மஞ்சள் கலர்ல இருக்கு. என்ன இருக்கும்? ஏன் மஞ்சள் கலர் வருதுன்னா அதுல என்ன இருக்கு? இப்போ உங்களுக்கு இதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ உங்களை நான் கேட்கிறேன், மஞ்சள் கலர் லைட் வருதா, அது என்னன்னு? சோடியம் அணு. வெள்ளை கலர் வந்தா அது என்னன்னு? ஒரு அணுவை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வழி. அதுதான் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம். ரொம்ப எளிமையா சொல்றேன், கேரக்டர் ஸ்பெக்ட்ரம். இதுதான் இதோட கேரக்டர். ரவிக்குமாரோட கேரக்டர் தெரிஞ்சிச்சு இல்ல உங்களுக்கு? அது மாதிரி இதோட கேரக்டர். ஒவ்வொரு அணுவும் கேரக்டரோட இருக்கும், ஒரு பர்டிகுலர் கேரக்டரோட இருக்கும். வெள்ளை கலர்ன்றது அதோட கேரக்டர், மஞ்சள்ன்றது கேரக்டர். ஓகேங்களா? ஒருவேளை ஒரு அணு நிலைப்பு தன்மையா இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே போகுதுன்னு வச்சுங்களேன். இப்ப நான் ஐஸ்கிரீம் மாதிரி வச்சுக்கலாம், ரவிக்குமார் ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே உருகினே இருக்குன்னு வச்சுங்களேன். என்னோட கலரும் உங்களுக்கு தெரியாது, என் ஹைட் உங்களுக்கு தெரியாது, எதுவுமே உங்களால கெஸ் பண்ண முடியாது இல்ல. அது மாதிரி இந்த அணுக்கள் எல்லாம் நிலைப்பு தன்மையோட இல்லாம இருந்தா அப்படியே உருகிட்டே இருந்தா என்ன ஆகும்? அது என்ன கலரை கொடுக்காது? என்ன கலரை கொடுக்காது? எல்லோ கலரை கொடுக்காது. அவ்வளவுதான். இது வந்து ஒரு ஆட்டம் பத்தியான விளக்கத்துக்கான ஒரு விளக்கம் அட்டாமிக் பிசிக்ஸ்ல இருக்கு. இதுதான் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அணுக்கள் நிலைப்பு தன்மையான கொண்டவையா? ஆமா, நிலைப்பு தன்மையா கொண்டவை. அது கேரக்டர் ஸ்பெக்ட்ரம் இருக்கா? ஆமா, கேரக்டர் ஸ்பெக்ட்ரம் இருக்கு. அப்படின்னு கேட்டா பையன் என்ன பண்ணுவான்? சார் சொன்ன மாதிரி ரெண்டாவது பதில எடுப்பான். என்ன பதில்? அணுக்களுக்கு சார்ஜ் கிடையாது, அதாவது மின்னூட்டம் வந்து இல்ல. ரெண்டாவது அது என்னவா இருக்கும்? நிலைப்பு தன்மையோட இருக்கும். அடுத்து என்னது? அது ஒரு குறிப்பிட்ட பண்போட தானே இருக்கு, கலரோட இருக்கு. அதனாலதான் ரெண்டாவது கொஸ்டின் எல்லா பசங்களும் எடுத்தாங்க. நாலாவது கொஸ்டின் என்ன சொல்றான்? ஒரு சில அணுக்கள் நிலைப்பு தன்மையோட இல்லாம இருக்கும். உதாரணத்துக்கு யுரேனியம் ஆட்டம் பாம்லாம் செய்யறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலைப்பு தன்மையோட இல்லாம இருக்கு. ஆனா அதுவும் நிலைப்பு தன்மையோட இல்லாம இருக்குன்னா என்ன மீனிங்னா, இங்க வச்சுட்டா உடனே மாறாது. 1 கிலோ யுரேனியத்தை வச்சுட்டீங்கன்னா உடனே 1 கிலோ யுரேனியம் ஒரே நாள்ல இன்னொரு பொருளா மாறாது. அது மாறதுக்கு பல ஆயிரம் கோடி வருஷங்கள் ஆகும். அதுவும் இருக்கு. அது அடுத்த லெசன் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல சொல்லிருக்காங்க. ஆனா கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம்னு வந்தா பையன் எதோட கனெக்ட் பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்டாமிக் பிசிக்ஸோட கனெக்ட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுவான். அதனால ஆன்சரை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆன்சர் தான் அந்த பையன் 12th பையனுக்கு இருக்கிற வரலையும்
நாலாவது ஆன்சர்ன்றது ஆம்பிகுட்டி. ஆம்பிகுட்டினா என்ன சொல்றதுன்னா, ஒரு கொஸ்டின்ல ஒரே மாதிரி ரெண்டு ஆன்சர்ஸ் வந்து அதுக்கு பேர் ஆம்பிகுட்டி. ரவிக்குமாரோடைய நிறம், நிறம் பத்திலாம் பேசக்கூடாது இல்லையா, சரி ஓகே. நிறை 100 கிலோகிராம், உயரம் 6 அடி அப்படின்னு எழுதிருக்குன்னு வச்சுங்களேன். இது ரெண்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸாம்ல கேட்கும் போது என்ன பண்ணக்கூடாதுன்னா, ரெண்டுமே கேட்கக்கூடாது, ரெண்டு சாய்ஸ் கொடுக்கூடாது. கீழ்கண்டவற்றில் ரவிக்குமாரோடைய பற்றிய சரியான ஆன்சர் எதுன்னு கேட்டீங்கன்னா என்ன ஆன்சர் கொடுக்கணும்? நிறம், நிறை வந்து 100 கிலோன்னு கொடுக்கணும். ஒருவேளை தெரியாம நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா நிறை 100 கிலோ கொடுத்துட்டீங்க, அடுத்தது நீளம் அதன் உயரம் வந்து 6 அடி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை ஆன்சர் இருக்கணும்? ஒரு ஆன்சர் தான் இருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க அவங்க, கிட்டத்தட்ட ரெண்டு ஆன்சர் இருக்கிற மாதிரி இருந்துருச்சு. இருந்ததால அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன செய்யணும்? ஆம்பிகிட்டி கொஸ்டின் இருக்கக்கூடாது. கொஸ்டின் பேப்பர் எடுத்தா என்ன இருக்கக்கூடாது? ஆம்பிகிட்டி இருக்கக்கூடாது. அதுவும் இந்த மாதிரியான ஒரு உயிரை கொடுத்து எழுதுறாங்க, உயிரை மாற்றிட்டு எழுதிட்டு இருக்காங்க உலகத்துல. 25 லட்சம் பசங்க எழுதக்கூடிய ஒரு கொஸ்டின்ல ஆம்பிகிட்டி இருக்கலாமா? 6ஆம் கிளாஸ் பசங்களுக்கு எடுக்கும் போது கூட ஆம்பிகிட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா குழந்தைய என்ன பண்ணக்கூடாது, நீங்க குழப்பக்கூடாது. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல அது எவாலுவேஷன் கிடையாது, அது வந்து என்னது, பேப்பர் கரெக்ஷன். ஏவா பியான்னு கரெக்டா பண்ண முடியுமே தவிர உங்களால எவாலுவேட் பண்ண முடியாது. இதுவே பையன் கிட்ட கேட்டீங்கன்னா அதுல எழுதுனாங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ல பையன் விளக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அவருடைய கருத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ கருத்தை கேட்கக்கூடிய இடத்துல ஒரு ஆம்பிகிட்டி கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்க என்ன செய்ய முடியும்? பையன் எதுக்காக சொல்றான்னு தெரிஞ்சு நீங்க டிக் பண்ணும்போது என்னோட தவறை சரி பண்ணி அவனுக்கு மார்க் போட முடியும் என்னால. ஆனா இந்த மாதிரி எம்சிக்யூ கொஸ்டின்ல அவன் எதனால அதை எடுத்தான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நீங்க பையனை போய் கேட்க முடியாது, நீ எதனால இதை எழுதுன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி ஆம்பிகிட்டி கொஸ்டின் இருந்தால் பிக்கும் செகண்ட் ஆப்ஷனுக்கும் ஃபோர்த் ஆப்ஷனுக்கும் நீங்க மார்க்கே கொடுத்தாகணும். முதல்ல ஆம்பிகிட்டி இருக்கக்கூடாது, ரூல் நம்பர் 1. அப்படி ஆம்பிகிட்டி இருந்தா என்ன செய்யக்கூடாது? நீங்க ரெண்டுத்துக்கும் மார்க் போடணும், ஒன்னு எடுக்க கூடாது, ரூல் நம்பர் 2. மூணாவது, ஒரு எக்ஸாம் நடத்தினா அந்த எக்ஸாமுக்கான பொறுப்பு யாருதுன்னு கேட்டா எக்ஸாம் நடத்துறவங்களுக்கு தான். என்ன சொல்லுதுன்னா, ஏங்க ரெண்டாவது ஆப்ஷன் 3 4 ஆப்ஷன் போட்டீங்கன்னு கேட்டா, இல்ல சிபிஎஸ்இ பழைய கொஸ்டின் புக்ல ரெண்டாவது ஆப்ஷன் இருந்தது, புது புக்ல 4வது ஆப்ஷன் இருந்தது, அதனால ரெண்டுத்துக்கும் நான் போட்டேன்னா நீ ஒரு எக்ஸாம் நடத்துற மாதிரியா பேசுற? 25 லட்சம் பசங்க எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் பதில் இப்படியா சொல்லுவீங்க? நான் இதை கிளாஸ் ரூம்ல சொன்னானே என் பையனை பார்த்து சிரிப்பான், இவங்க நீங்க வாத்தியாரா சார் நீங்க அப்படின்னு கேட்பான். கண்டு கேட்பானா? இதுதானே புக்கில் இருக்கிறது எது ரைட்டு எதுன்னு தப்பு கூட உனக்கு தெரியாதா? நீ பாட்டில் போன வருஷம் வந்து 2 2 4ன்னு சொல்ற, இந்த வருஷம் வந்து 2 2 6ன்னு சொல்ற, கேட்டா போன வருஷம் இது ரைட்டுன்ற. சார் நீங்க டீச்சர் தானே சார்? ஒரு டீச்சரா இருக்கு, டீச்சர் பெரியவங்க சமூகத்துல, டீச்சரே இந்த வேலை செய்யக்கூடாதுன்னா ஒரு தேர்வு நடத்துற ஒருத்தர் சொல்றாரு இந்த புக்ல தப்பா இருக்கு, இந்த புக்ல தப்பு. அப்போ ரெண்டாவது 3வது தப்பு நீங்க பண்றீங்க. தப்பு 1 ஆம்பிகுட்டி இருக்க கூடாது, தப்பு 2 ரெண்டுத்துக்கும் மார்க் போடணும், நீங்க ஒரு ஏதாவது ஒண்ணுக்கு தான் மார்க் போடுறீங்க. 3வது என்னது? காரணம் என்ன சொல்றீங்க? நீங்க டெக்ஸ்ட் புக் மேல காரணம் சொல்றீங்க இல்லீங்களா? 4வது, இதுல யார் சம்பந்தம்? இதுல ஒரு டிஸ்பியூட் வந்தா நீங்க யாருக்கிட்ட கேட்கணும்? 6ஆம் கிளாஸ் கொஸ்டின் பேப்பர்ல டிஸ்பியூட் வந்தா யாரை கேட்கணும்? 6ஆம் கிளாஸ் டீச்சர் கிட்ட டிஸ்பியூட் கேட்கணும். ஏன்னா நான் தானே 6ஆம் கிளாஸ் பையனை ஹேண்டில் பண்றேன். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? அதான் சொல்றேன், 6ஆம் கிளாஸ் கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் 10ஆம் கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அணு என்பது அது நிலையானதுன்னு இருக்கும், 10ஆம் கிளாஸ் டீச்சருக்கு அணு என்பது உடைக்கப்பட முடியும் இருக்கும், 12ஆம் கிளாஸ் டீச்சர் கிட்ட ஒரு ஆன்சர் இருக்கும். உங்களுடைய லெவல் ஆஃப் என்னது கன்ஃபியூஷன்ஸ் மேல போக 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 அதிகமாயிட்டே இருக்கும். அதை கொண்டு வந்து ஒரு 6ஆம் கிளாஸ் பையன் தலையில கட்டுவீங்களா நீங்க? அப்ப நீங்க யாரை கேட்கணும்? ஒரு 6ஆம் கிளாஸ் பையன் நடத்துற டீச்சரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, டிஸ்பியூட் வந்திருக்கு, அந்த பசங்களுடைய மனநிலை தெரிஞ்சவங்க நீங்க தான், நீங்க அதுக்கேற்ற மாதிரி நடத்திருப்பீங்க, நீங்க ட்ரைனடு. இப்ப நம்ம என்ன செய்யலாம்னு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தா, அது சார் இந்த பசங்க இப்படிதான் எழுதுவாங்க, இதுதான் புரிஞ்சிருக்கோம், நாங்க இதுதான் நடத்திருக்கோம், புக்ல இதுதான் இருக்குன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு. நீங்க அதெல்லாம் கேட்காம நேரா போயிட்டு ஒரு ஐஐடி ப்ரொஃபசர் கூப்பிட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு? அதுக்காக ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவாங்க, 2 3 நாள் கூட டைம் எடுத்துக்குவாங்க, எடுத்துட்டு 4th ஆப்ஷன் கொடுப்பாங்க. சோ இது வந்து அணுகுமுறையிலே தவறு. எவ்வளவு பேர் தப்பு இல்ல? இது 4வது தப்பு. 5வது தப்பு என்ன தப்புன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா முழுக்க நீட் எழுதுறாங்கல்ல, தமிழ்நாட்டில் என்ன போர்டில் எழுதுறோம்? எஸ்சிஆர்டி எழுதுறோம், என்சிஆர்டி. ப்ராப்ளம் வந்தா நீ எந்த புக்கை ரெஃபர் பண்ணணும்?
நியூட்டன் புக், நியூட்டனை பத்தி ஒரு கான்செப்ட் தப்பாயிடுச்சுன்னா நியூட்டன் புக்ல எடுத்து பார்த்தா பரவாயில்ல, ஏதாவது ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் புக்ல எடுத்து பார்த்தா பரவாயில்ல, ரெஃபரன்ஸ் புக்ல எடுத்து பார்த்தா பரவாயில்ல. அதை விட்டுட்டு என்ன புக் எடுத்து பார்க்குறேன்? என்சிஆர்டி புக்ல எடுத்து பார்க்குறேன். அப்படின்னா நீ மறைமுகமா என்ன சொல்ல வர? கொஸ்டின் நாங்கள் எதுல இருந்து எடுப்போம்? தப்பா இருந்தாலும் அதான் எடுப்போம். மற்றவங்க நீங்க என்ன கன்வே பண்ண போறீங்க? என்ன கன்வே பண்ண வரீங்க? ஏடா அறிவு இல்லையா உங்களுக்கு? பசங்கிட்ட சொல்றோம், அவரை கிளியரா சொல்றானடா, என்சிஆர்டி புக்ல இருந்தா கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நீ பாட்டு எஸ்சிஆர்டி புக்கை படிச்சுட்டு இருக்க, தப்பா இருக்கு, இல்ல ரைட்டா இருக்குடா. ஏய் ரைட்டா இருக்கா முக்கியம் கிடையாதுடா, தப்பா இருந்தாலும் எதுல இருந்தா எடுப்பாங்க? இதுதான் நீ கன்வே பண்ண வர. அப்போ நாங்க இவ்வளவு பேர் கஷ்டப்படுறோம், புக் எழுதுறோம்ல, எங்க டீச்சர்ஸ் இவ்வளவு நடத்திருக்காங்கல்ல. அப்ப இது என்ன மறைமுகமா நீங்க என்ன கம்யூனிகேட் பண்ண வர? இது வந்து 5வது ப்ராப்ளம் இல்லைங்களா? இவ்வளவு ப்ராப்ளம் ஒரு தெருல இருக்கு. அடுத்தது கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குதுன்னா சயின்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்சர் முக்கியம் கிடையாது, எப்படி ஆன்சருக்கு வந்தீங்கன்னு முக்கியம். என்னது? ஆன்சர் முக்கியம் கிடையாது, நீங்க ஆன்சருக்கு எப்படி வந்தீங்க அதான் சொல்லணும். 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றீங்கல்ல, எனக்கு என்ன வேணும்? ஐயா நீங்க நியூட்டன் 3rd லாவை ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு நீங்க நியூட்டன் 3rd லா சொன்னீங்கல்ல. நான் பையன்கிட்ட, நான் டீச்சர், நான் சயின்டிஸ்ட் கிடையாது. வெங்கடேசன் சார் மாதிரி நான் சயின்டிஸ்ட் கிடையாது. நான் யாரு? ஒரு டீச்சர். வெங்கடேசன் சார் நியூட்டன் 3வது விதி படி ஒவ்வொரு வினைக்கும் ஒரு சமான விதைன்னு உண்டா, நான் கிளாஸ்ல போய் சொல்லுவேன், டேய் ஒவ்வொரு வினைக்கும் சமான இது உண்டு. நேற்று என்ன பார்த்து கிளாஸ்ல சிரிச்சேன்ல, அதுதான் உனக்கு தண்டனை, அடி பலாரம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீ தப்பு செஞ்சல உனக்கு தண்டனை, இப்படி விளக்குவேன். அதே வெங்கடேசன் சார் வந்து ஒவ்வொரு வினைக்கும் ஒரு சமான எதிர்வினை இல்லைன்னு சொன்னார்னு வச்சுங்களேன், நான் கிளாஸ்ல போயிட்டு, பாரு தம்பி நியூட்டன் 3வது விதிப்படி ஒவ்வொரு வினைக்கும் ஒரு சமான எதிர்வினை கிடையாது. ஏன் தெரியுமா? நான் அடிச்சா நீ திருப்பி அடிப்பியா? அடிக்க மாட்டேன். சமமா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? திருப்பி அடிச்சிருப்பேன். அதான் நீ என்ன வேணா கண்டுபிடி, நான் கிளாஸ்ல எனக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிக்குவேன் பசனுக்கு. சோ டீச்சருடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுக்கறதுலாம் ரைட்டா தப்பா ஆராய்ச்சி பண்றது இல்ல. என்னுடைய வேலை வந்து இது எப்படி பையனுக்கு கொண்டு போறதுன்றதா ஒரு டீச்சரோட வேலை. டீச்சர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த விஷயங்களுக்கு நீங்க சொல்லணும்னா, நீங்க சொல்ற பதிலை விட நாங்க உங்களை நம்புறோம்ல, ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாரு நம்புறோம்ல, அதான் நான் கிளாஸ்ல சொல்றேன். நியூட்டன் சொல்றத நம்புறதுதான் சொல்றேன். அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, புக்ல தப்பா இருக்குன்னு கேஷுவலா சொல்றீங்க, ஆனா நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அத பல வருஷங்களா. அப்ப நீங்க யாரை அசிங்கப்படுத்துறீங்க? பையன் என்ன கேள்வி கேட்பான், சார் எனக்கு ஒரு டவுட், இவ்வளோ பிசிக்ஸ் டீச்சர் இந்தியா முழுக்க இருக்காங்க, 2024 வந்த டெக்ஸ்ட் புக்ல கரெக்ஷன் பண்ணிருக்காங்க, 2023 வந்த ஒரு புக்ல தப்பு இருக்கு, இந்தியா முழுக்க ஒரு 1,00,000 டீச்சர் பிசிக்ஸ் டீச்சர் இருப்பாங்களா சார்? ஒரு டீச்சர் கூட எனக்கு கண்டுபிடிக்கலன்னா டீச்சர் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பானா? என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, அசிங்கமா இருக்காதா? உண்மை நான் கேட்கறது கரெக்டா ரைட்டாங்க? ஒரு டீச்சரா எனக்கு எவ்வளவு பேர் இன்சல்ட், இது எவ்வளவு பேர் தப்புது. அப்போ இவ்வளவு தவறுகள் எதுல நடந்திருக்கு? இந்த தேர்வுல நடக்குது. ஒரு கொஸ்டின்ல இவ்வளவு தேர்வுகள் நடக்குது. அப்போ நான் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நீட் தேர்வு முறை என்பது இட் இஸ் அசால்ட் ஆன் சயின்ஸ் எஜுகேஷன், அறிவியல் கல்வி. நான் இப்போ பிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஏன் சொல்றேன்னா, நான் பிசிக்ஸ் டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர் கேட்டீங்கன்னா அவங்க கதை சொல்லுவாங்க, பயாலஜி டீச்சர் கேட்டா அவங்க கதை சொல்லுவாங்க. இப்பெல்லாம் பசங்க என்ன பண்றாங்க தெரியுமா, ரொம்ப புத்திசாலித்தனமா, சார் பிசிக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு அவசியமா இல்லையாமா சார்? என்னடா சொல்றீங்க, நீட்ல அப்படியா சொல்லிருக்காங்க? இல்ல சார், பிசிக்ஸ்ல 0 மார்க் வாங்கி, கெமிஸ்ட்ரியில 0 மார்க் வாங்கி, பயாலஜி பாட்டில பட்டு படிச்சா என்ன பண்ணலாம் நாங்க? என்னடா சொல்ற சார், மைனஸ் மார்க் வாங்கின பிஜிக்கே என்ன பண்றாங்க அவங்க? நாங்க 0 தானே சார் வாங்குறோம், பிஜிக்கே நீங்க என்ன பண்றீங்க மைனஸ் அட்மிஷன் போடுறீங்கன்னா நாங்க என்ன அவங்களோட நல்லா தானே சார் படிக்கிறோம், 0 பெருசா -1 பெருசான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? புரியுது? அப்ப சாய்ஸ். ஆனா இதுவே 12th ஸ்டாண்டர்ட் வந்து எலிஜிபிலிட்டியா இருந்ததுன்னா என்னது, பிசிக்ஸ்ல ஃபெயில் சார், உங்களுக்கு வேண்டியது மெடிசன் தானே, பயாலஜி படிச்சா போதுன்னு ஒரு பையன் கேட்பான். ஒரு பையன் கேட்பானா? அவனுக்கு தெரியும் பிசிக்ஸ்ல 200க்கு 200 வாங்குவான், பயாலஜில 200க்கு 200 வாங்குவான். ஏன்? 200க்கு 200 வாங்குறதுனால அவன் அறிவாளியா சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பான்னு சொல்ல வரேன். முக்கியத்துவம் இருந்தது, நல்லா படிச்சாங்களா, அவங்களுக்குலாம் பிசிக்ஸ் புரிஞ்சிச்சா அப்படின்னு நான் வந்து அதை குதர்க்கமா கேள்வி கேட்கல. நான் கேட்கறது நீங்க தப்பா புரிஞ்சு கூடாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் படிச்சுட்டு தான் வந்தாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணலன்னா, ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணல. பிசிக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு யாராவது வந்தாங்களான்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி அமலவப்பன் படிச்சிருக்காரு, அதுக்கு முன்னாடி எல்லாம் படிச்சவங்க அவங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஆனா இந்த கல்வி முறை என்ன செய்யுதுன்னா, பிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, இல்ல வேணான்னு சொல்லுது, கெமிஸ்ட்ரிக்கு வேணான்னு சொல்லுது,
பாட்டனி பயாலஜி மட்டும் 2 பேப்பர் படிச்சா போதும், அதை வச்சு நான் என்ன பண்ணிடுவேன், பாஸ் பண்ணுவேன், நான் பாஸ் பண்ணி நான் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னா பிசிக்ஸ் நடத்துற டீச்சரோட நிலைமை பாருங்க. அப்போ நீட் சிஸ்டம் என்பது சிஸ்டம் இட் செல்ஃப் இஸ் அ ஃபெயிலியர். அதை அப்ளை பண்ணி இருக்கிற சயின்ஸ் எஜுகேஷனே நம்ம காலி பண்ணிட்டு இருக்கோம். மூணாவது சயின்ஸ் மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராக நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்க நடந்திருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா அதுக்கு எதிராக இருக்குது. ஸோ எந்த வகையிலும் பார்த்தாலும் நீட் அறிவியலுக்கும் அறிவியல் அணுகுமுறைக்கும் எதிரானது என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவில் நன்றி, வணக்கம்.